ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாடி சேனல். பார்த்தீங்கன்னா டுடே வந்து தேனியில் வந்து நான் சந்தைக்கு போயிருந்தேன். ஸோ சந்தைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. தேனியில் பார்த்து வாங்கினா வாரம் சனிக்கிழமை ஆனால் சந்தை வைப்பாங்க. ஸோ எப்பயாவது ஒரு டைம் தான் நான் சந்தைக்கு போவேன். ஸோ அங்கே போய் வந்து பாருங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். செவ்வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவே 50 ரூபா தான். நார்மலாக நம்ம கடையில் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் 18 ரூபா சொல்லுவாங்க. பட் அது கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா இது 50 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதை பாருங்கள், பைக்கில் வந்து எலுமிச்சம்பழம் இருக்குது. இது வந்து ஒரு தட்டு 20 ரூபா சொன்னாங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 10 பழத்துக்கு மேலேயே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தட்டு 10 ரூபா தான். இது பீட்ரூட் வந்து தட்டே 10 ரூபா தான். கேரட் தட்டு 10 ரூபா தான். இங்கே வந்து மலிவாக கிடைக்கும். சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போனோம்னா நமக்கு கொஞ்சம் மலிவாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இது என்னது பூசணிக்காய். பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 10 ரூபா தான். இந்த பீஸே 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோவே 20 ரூபா தாங்க சந்தையில். நார்மலாக கடையிலாம் ஆனால் கால் கிலோவே 10 ரூபா 15 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கிலோவே 20 ரூபா தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டு 10 ரூபா நம்ம தெருவுலலாம் விற்கும்போது எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? ஸோ இங்கே சந்தையில் பார்த்தீங்கன்னா 2 கட்டு 15 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் டைம் அப்படின்றனால கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொத்தமல்லி தாங்க. இது 10 ரூபா தான் இந்த கொத்தமல்லி. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி கொடுத்துருந்தாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியே கிடைக்காம இருந்தது. கடையில் 5 ரூபாய் கேட்டால் கூட ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. பட் ஒரு கிலோவே இப்போ 10 ரூபாய்க்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொத்தமல்லி கிடைக்குது. பட் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த நேந்தமலா சிப்ஸுங்க. இது வந்து 1/4 கிலோ 50 ரூபா. ஸோ நான் 1/2 கிலோ வந்து நேந்தமலா சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கோம் அப்படின்றதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிடக்கு பாருங்க, பெரிய ஒரு பப்பாளி. இந்த பப்பாளி வந்து ஒரு கிலோவே வந்து 30 ரூபா தான். ஸோ இதை பாருங்க, ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இனிப்பா இருந்தது, சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு அவ்வளோதாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் சந்தைக்கு போய் இந்த மாதிரிலாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சின்ன பையன் தான் வந்து நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம். 2 பேர் ஜாமான் வாங்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.